வணக்கம் மக்களே! இது உங்கள் தென்றல் புக். இன்னைக்கு நம்ம தென்றல் புக்ல அவசர அவசரமா செய்ற, வதக்கியும் வதக்காமயும் செய்ற ஒரு காராமணி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோங்க. ஆனா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயத்த தோல் உரிச்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்கேங்க. தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன் தோல் உரிச்சு. அண்ட் பச்சை மிளகாவ கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஸ்டார்ட் பண்றப்பயே புளிய ஊற வச்சிரலாம். அண்ட் நைட்டே நான் காராமணிய சோக் பண்ணி வச்சுட்டேன் நைட்டே. இப்போ ஒரு கடாய சூடு பண்ணிட்டு அதில எண்ணெய் ஊத்திக்கலாங்க. அதில கொஞ்சமா வெந்தயத்த ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூண்டும் அண்ட் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். டக்குன்னு 2 வதக்கிட்டு உரிச்சு வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளியை நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சிருக்க காராமணி ஆட் பண்ணிக்கலாங்க. பட் எனக்கு வதக்க டைம் இல்லாதனால நான் கூடவே காராமணியும் ஆட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கிறேன். நீங்கள் தனியாக குக்கரில் காராமணியை வேக வச்சுட்டு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. காராமணி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்க, வெந்துருச்சுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக கொதிக்க விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்க்குறப்ப செய்கிறப்ப என்னடா எதையுமே வேக வைக்கிற மாதிரி இல்லையேன்ற மாதிரி தெரியுங்க. ஆனால் ஃபைனலாக குழம்பு வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க சாப்பிட்றலாம். அவசர காராமணி குழம்பு சூப்பருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.